ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த யங் பாபிலோன் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் அவங்க பாஸ் கூட, அதாவது ஜுவல்லரி ஷாப் ஓனர் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தான் இப்போ புது பாஸ் நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ ஹீரோயின் செக்ரட்டரியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாஸுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு, ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஒன் சைடாக. நம்ம ஹீரோயினுக்கு மேனேஜர் பதவியில் வந்துட்டு ஆசை வந்துருச்சு. அதாவது நம்ம ஹீரோயின் ரொம்ப வருஷமாக இவங்ககிட்ட செக்ரட்டரியாக இருக்கனால எனக்கு மேனேஜர் பதவி வேணும்னு சொல்லிட்டு கேட்க, என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையான்னு சொல்லிட்டு இந்த பாஸ்காரனும் சொல்லாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அண்ணன் 5 வருஷம் ஆயிட்டதுனால அவனுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணா, அந்த பொண்ணு இருக்காலையே அண்ணன் கூட வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணார் இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போவேன். ஆனால் நம்ம அண்ணன்கார அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வெளியவே நின்றுக்கிறாங்க. ஹீரோ வந்து அண்ணா அந்த பொண்ணை வந்து பார்க்கல, சரி ஓகேவா நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் தங்குற இடத்துக்காவது போகலான்னு சொல்லிட்டு அண்ணனுடைய போட்டு கிட்ட கூட்டிட்டு வரான். அதாவது நம்ம ஹீரோயின் தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த போட்டு தான். இப்போ ஹீரோ வந்துட்டு என்னோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்கு நீ பார்ட்னரா வந்துறேன்னு சொல்ல, அண்ணா வந்துட்டு இல்லடா இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே நான் சின்ன சின்ன வேலை ஏதாவது பார்த்துக்கிறேன், நீ உன்னுடைய பிசினஸை பார்த்துட்டு நல்லா இரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோயினை பத்தியும் பேச்சு அடிப்படுது. இங்க நம்ம ஷங்காய் சிட்டியில ஹீரோயின் இந்த மாதிரி அந்த மேனேஜர் பதவிக்காக அவங்க பாஸ் கிட்ட வந்து பேச, பாஸ் வந்துட்டு உனக்கு அந்த மேனேஜர் பதவி வேணும்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குற, நம்ம கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி பழைய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே, அதாவது நஷ்டத்துல போற கம்பெனி எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் அதை வந்துட்டு கம்பெனியை நடத்தணும்ன்ற சும்மா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு கம்பெனி வருது, அதாவது நம்ம ஹீரோடைய அந்த ஃபுட் ஃபேக்டரி, அந்த ஹீரோடைய ஊர்ல இருக்க ஃபுட் ஃபேக்டரி, அந்த ஃபுட் ஃபேக்டரியில போயிட்டு அந்த ஃபுட் ஃபேக்டரியோட ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் நீ பார்க்கணும், இந்த ப்ராஜெக்டை நீ முடிச்சேன்னா கண்டிப்பா வந்துட்டு உனக்கு நான் அந்த மேனேஜர் பதவியை கொடுக்குறேன்னு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் சரி ஓகே, ஃபுட் ஃபேக்டரி நஷ்டத்துல தானே போயிட்டு இருக்குது, அந்த ஃபுட் ஃபேக்டரியை எப்படியாவது எடுத்து ரெனோவேஷன் பண்ணி அந்த ஃபுட் ஃபேக்டரியை ரன் பண்ண வச்சா அங்க இருக்கிற மக்களுக்காவது ஹெல்ப்பா இருக்குமேன்னு ஹீரோயின் யோசிக்க, இப்போ வந்துட்டு அந்த ஃபுட் ஃபேக்டரியில ஒரு குடோனை நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஸ் ஸ்டோரேஜ் பண்ற ஒரு ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஸ்டோர் பண்ற இடமா ஹீரோ தான் ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த குடோனை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த குடோனை நம்ம ஹீரோ காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா ஹீரோயினுடைய கம்பெனி வந்துட்டு இங்க ரெனோவேஷன் ஒர்க் பண்ணா ஹீரோடைய குடோன் காலி பண்ணும் இல்லையா, இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேச ஹீரோயின் இப்ப டைரக்டாவே வந்திருக்காங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரியா கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்ல, ரியா வந்துட்டு அந்த கோல்ட் ஸ்டோரேஜை நாங்க தான் யூஸ் பண்றோம், ஆனா இப்போ நீ அதை ஹீரோ கிட்ட தானே கேட்கணும்னு சொல்ல, ஹீரோயின் நான் டைரக்டாவே ஹீரோ கிட்ட பேசிக்கிறேன், கண்டிப்பா அவன் இந்த கம்பெனியோட ரெனோவேஷனுக்காக அவனும் ஒத்துப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் பேசினா, நம்ம ஹீரோ வந்துட்டு வேற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணி மறுபடியும் இங்க இருக்கிற வேலையாட்களை சேர்த்துப்பாங்களா என்ன, அதனால வந்துட்டு எனக்கு இந்த ரெனோவேஷன் பண்ற ஒர்க்கை பத்தி எல்லாம் தெரியாது, நான் அந்த கோல்ட் ஸ்டோரேஜை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கடுப்பை உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அண்ணனுடைய லவர் அங்க வந்துடுறா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்ல, அண்ணன் எந்திரிச்சு உள்ள போயிட்டான். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை அவாய்ட் பண்ண இந்த பொண்ணு நெருங்க கிட்ட வருது. ஹீரோ கேட்கறா, ஏன்னா அந்த பொண்ணு உன்னை எவ்வளவு லவ் பண்றா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு கேட்ட ஆளு நான் கிடையாதுரா, நான் சரியான ரவுடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தவன், அந்த பொண்ணு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எனக்கு அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே ஓகேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாப்ல. அந்த அண்ணனுடைய மனசுல இன்னுமே அந்த பொண்ணு தான் இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் கம்பெனி ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று நடத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கம்பெனியோட சிஇஓ வரா, வந்து நம்ம ஹீரோயினுக்கு சாதகமா பேசுற மாதிரி ஹீரோயின் கிட்ட மறுபடியும் வழிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினா இவன் இன்னும் திருந்தவே இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல கடுப்புல நின்றுட்டு இருக்கான். அந்த மீட்டிங்குமே முடியுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்ட் ஸ்டோரேஜை காலி பண்றதுக்காக ஹீரோயின் வந்துட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால கம்பெனியோட செக்யூரிட்டிங்கெல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜை காலி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து நம்ம மாஸ் பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. மாஸ் பொண்ணு கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட, ஹீரோவுக்கும் இப்ப செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்டயுமே செமையா சண்டை நடக்குது பாருங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோக்குமே லைட்டா அடிபட்டுது. ஹீரோயின் தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு மருந்து போடுறாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனியோட ரெனோவேஷன் நடந்துச்சுன்னா இங்க இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல, ஹீரோ கடுப்பாயிரா. கம்பெனி வந்துட்டு அதாவது இந்த ஃபுட் ஃபேக்டரி கம்பெனியை உங்க கம்பெனி எடுத்துக்கிட்டா ஒருவேளை எங்க கிராமத்துல இருக்க ஆளுங்களுக்கு நீங்க வேலை போட்டு கொடுக்கலன்னா என்ன பண்றது, அதனால தான் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் இவ்வளவு ரூடா பேசதை பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டு கடுப்பாயிடுறான். அப்பதான் நம்ம ரியா வந்து சொல்றா, இங்க பாரு நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு முன்னேறல, நம்மளாவது அட்லீஸ்ட் நம்ம எல்லாம் கூட்டு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஆனா ஹீரோயின் பாவம் அவளுடைய வந்துட்டு காலேஜ் படிப்பையும் வந்துட்டு இழந்துட்டு அவ எவ்வளவு தனியாலாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கா தெரியுமான்னு சொல்ல, ஹீரோக்கு அப்பதான் புரியுது ஹீரோயின் மேல திருட்டு பழி வந்துட்டு விழுந்து ஹீரோயினை காலேஜ்ல இருந்து நீக்கிட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு டிகிரி கூட படிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்ப கம்பெனி ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோயினுடைய கம்பெனிக்கு நம்ம கம்பெனியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்ந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மீட்டிங் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ பிடிக்காத ஒருத்தர் இருப்பான் இல்லையா, சோ அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயினுக்கு பாடம் புகட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கம்பெனியில நைட்டு தனியா இருக்கிறப்ப சோ என்ன பண்றான், அந்த பன்னியுடைய ரத்தம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் ஹீரோயினுடைய ரூம்ல தெரிச்சு விட்டுட்டு ஹீரோயினை பயமுறுத்தி விட்டுட்டு போயிடுறான்.
நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு போலீஸ்க்கு கூப்பிட்டுறாங்க. ஸோ அப்போ போலீஸ்காரங்களாம் யாரையாவது நீ பாத்தியாமான்னு சொல்ல, ஹைட்டா ஒருத்தவங்க ஓட்டுனதை மட்டும் தான் நான் பார்த்தேன், மற்றபடி யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா வந்து இது வந்துட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பழியை ஏத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா டக்குன்னு இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா கண்டிப்பா அதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் பார்த்த ஆளு வந்துட்டு நல்லா ஒல்லியா ஹைட்டா இருந்திருப்பான். அதாவது ஹீரோ கிட்ட சண்டை போடுறவன் அவன் தான். ஸோ ஆக்சுவலி இவரையே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாருன்னா பழியை. ஏன்னா அந்த பையன் வந்துட்டு ஹீரோயினுடைய ரூம்குள்ள ரத்தத்தை தெரிச்சுட்டு வந்து ஓடி வரப்ப இவர் வெளியே இருந்து பார்த்துருப்பாரு. இந்த பையன் பண்ண தப்புக்காக தான் அவர் வந்துட்டு பழி ஏத்துப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அண்ணனை பார்க்கறதுக்காக போறாங்க. அண்ணனும் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினை பார்த்தோன்னே உன்னாலதான் நான் போலீஸ்ல போயிட்டு இப்போ நல்லபடியா திரும்பி வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்ல ஹீரோயினுமே அண்ணனை பார்த்து ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போட்ல இருக்க அவங்களுடைய பழைய திங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஹீரோ அதெல்லாம் எடுத்து இன்னும் கடாஸ்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோ இப்பதான் சாரி கேட்கிறான். நீ காலேஜே முடிக்கலையாமே, இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட வாழ்க்கையில நீ நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருக்காமே, ரியாவுக்கு எழுதின லெட்டர்ல நீ ஒன்னொன்னு எழுதியிருக்க, எனக்கு இப்பதான் இதெல்லாம் தெரியும்னு சொல்ல ஹீரோயின் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த வியாக்கியான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் பார்த்தா அந்த பாஸுமே ஊருக்கு வந்துட்டான். ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அதனால இந்த பாஸுமே ஊருக்கு வந்து உன் மேல யார் அட்டாக் பண்ணா கண்டிப்பா நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவன் அந்த ஒரு பக்கமா பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம செங்கு இருக்கான் இல்லையா, அவனுமே அப்ராட்ல இருந்து திரும்பி வந்துட்டான். ஒரு சிங்கரா வந்திருக்கான் போல இருக்கு. இவன் அப்ராட்ல இருந்து திரும்பி வந்ததுக்காக நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்ற, ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்துட்டு பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்களே ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல்ல பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கா. இப்ப அதே ஹோட்டல்ல பக்கத்து ரூம்ல தான் நம்ம ஹீரோயின், அந்த சிஇஓ, இப்ப ஹீரோயினுடைய பாஸ், இவங்க 3 பேருமே உட்கார்ந்து கம்பெனியோட ரெனோவேஷன் ஒர்க்குக்காக பேச பார்ட்டின்ற பேர்ல இந்த சிஇஓக்கு தான் நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. பத்தாவதுக்கு ஹீரோயின் வேற ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா இல்லையா, சோ அவங்களோட பையன் முன்னாடி. அதனால ஹீரோயினை குடிக்க வச்சே வந்துட்டு ஓவரா போதையாக்கிடுறான். ஹீரோயின் வாந்தி எடுக்கலாம் ரெஸ்ட் ரூமுக்கு வர யதார்த்தமா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் கிட்ட எதுக்கு நீ இவ்வளவு குடிச்சிருக்கன்னு கேட்க, உனக்கு என்ன உன் வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா பாஸ் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவ ஹீரோ தப்பா நினைச்சுக்கிறான். அந்த பாஸ் தான் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோடைய பார்ட்டிக்கு போயிடுறான். ஆனா மண்டைக்குள்ள ஃபுல்லாவே நம்ம ஹீரோயினை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம இவன் சிங்கர் இருக்கான் தெரியுமா, அதாவது நம்ம செங்கு, அவன் என்ன பண்றான், பில்லு கட்டுறேன்னு சொல்லிட்டு போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரிப்பீட் வரான். என்னன்னு பார்த்தா இவன் வந்துட்டு ஃபாரினுக்கு போயிருக்கான். பட் ஆனா வந்துட்டு ஒரு பெரிய சிங்கர்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சோடனே இந்த பாஸ்காரன் என்ன பண்ணா, அந்த சிஓ கிட்ட என் கேர்ள் ஃப்ரெண்ட் அதிகமா குடிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு தனியா வந்துடுறான். இங்க வந்துட்டு நம்ம செங்க வந்துட்டு திட்டிட்டு இருக்கான். ஏண்டா இந்த மாதிரி நீ சிங்கராகி வரலன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னோட வாழ்க்கையில நீ தோத்துட்டதுக்காக நீ என்னோட காதல நீ இல்லைன்னு ஆயிடுமா, நீ வந்துட்டு இந்த கம்பெனில வேலை செஞ்சப்பையும் உங்ககிட்ட காசு இல்ல, ஆனா அப்பெல்லாம் நாங்க உங்க கூட தானே இருந்தோம், அப்புறம் எதுக்கு நீ பணக்கார மாதிரி சும்மா வேஷம் போடுற சொல்லு, எப்பயுமே நான் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம மாஸ் பொண்ணு என்ன பண்றா, செங்க சமாதானப்படுத்த. செங்கு வாழ்க்கையில முன்னேறலேன்னு அவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. இருந்தாலும் அவன் காதல்ல ரொம்ப ஹாப்பியாவே இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு குடிச்சு அவங்களோட ரூமுக்கு போலான்னு பார்க்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ, அவனுக்கு போறதுக்கு மனசே இல்ல, ஹீரோயினை பாத்துறான். பார்த்துட்டு வா நான் அவனோட ரூமுக்கு கூட்டு போறேன்னு கூட்டு போவ. அப்பதான் நம்ம ஹீரோயின் போதையில வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து நீக்கிட்டதுக்கு அப்புறமா எங்க போறதுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். அப்பதான் என்னுடைய பாஸ் அவருடைய அசிஸ்டண்டா என்ன வேலைக்கு சேர்த்தாரு. 5 வருஷம் வந்துட்டு என்ன கான்ட்ராக்ட் போட்டுட்டாரு. இந்த 5 வருஷமா நான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கூனி குறுகியே வேலை செஞ்சுட்டேன். இப்போ இந்த ப்ராஜெக்டை முடிச்சா எனக்கு மேனேஜர் பதவி கிடைக்கும், ஏன் அதுக்கப்புறமா உனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட கிடைக்கும், நான் தனியாக கம்பெனி கூட ஆரம்பிச்சுப்பேன், என்னுடைய சொந்த காலில் நான் வந்துட்டு முயற்சி பண்ணி நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையிலே முன்னேறி இருப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது ஹீரோயின் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் தானே நம்ம விட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இந்த போதையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேங் ஓவர் ஜூஸ் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர கரெக்டாக அந்த பாஸ்கார ரூம்குள்ள என்ட்ரி ஆக ஹீரோ இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ தப்பா இல்லை நினைச்சிட்டு இருக்கா இந்த பாஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இப்போ ஹீரோ அங்கேருந்து சோகமாக கிளம்பிட இப்போ இந்த பாஸ்கார என்ன பண்ணா கம்பெனியை ரெனோவேஷன் பண்ண கையோட பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயசான ஆளுங்க எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவம் வருது. ஹீரோவும் அவனுடைய கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம் சாவியை ஹீரோயின் கிட்ட கொடுத்து விட்டாரான். இதனால நம்ம ஹீரோ ரூம் சாவியை கொடுத்து விட்டவனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா திட்டுறாங்க. ஏன்டா உனக்கு என்ன ஹீரோயின் அவ்வளோ முக்கியமா, அவளுக்காக இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்து விட்டுட்டே நமக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட இங்க நம்ம ஹீரோயின் மாஸ் பொண்ணுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதே ஹீரோ தான். ஸோ இப்போ இந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெட் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, கம்பெனியை ரெனோவேஷன் பண்ணி மறுபடியுமே கம்பெனியில உங்க எல்லாருமே வேலைக்கு சேர்த்துப்பாங்க, இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ் பொண்ணுடைய அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ண. அவருமே நம்ம ஹீரோயினை தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகேமா நான் கம்பெனி ஆட்கள் எல்லாருக்கிட்டுமே சொல்றேன், நீங்க மறுபடியும் ரெனோவேஷன் பண்ணி கிராமத்து ஆளுங்களை தான் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு சொல்லிட ஹீரோயின் வந்து ஹீரோக்கு தேங்க்ஸ் பண்றாங்க. நீ தானே இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தேங்க் பண்ண. ஹீரோவுமே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல
சோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு பாருங்க, அவரை யாரோ பின்னாடி இருந்து அடிச்சிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா வந்துட்டு படுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் பாஸும் வராங்க. பாஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலோட எல்லா செலவும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்ல, செலவு ஏத்துக்கிறீங்க ஆனா அவரை யார் அடிச்சதுன்றது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வர, டக்குன்னு நம்ம பாஸ் என்ன பண்றாரு, இது என் கம்பெனில நடந்த பிரச்சனை, நானே இதை பாத்துக்கிறேன், நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது, ஒருவேளை இந்த ஆள் பண்ணிருப்பானோ, கம்பெனியோட ஹெட் இவரை அடிச்சா மத்த ஆளுக்கெல்லாம் தானாவே வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஹீரோயின் வந்துட்டு மாஸ் பொண்ணுடைய அப்பாவை யார் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு வர. சோ சம்பவம் நடந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே வர, ரெண்டு பேருமே உள்ள வச்சு இந்த மாஸ் பொண்ணு லாக் பண்ணிடுறா. ஆக்சுவலி வந்துட்டு தன்னுடைய அப்பாவை அடிச்சால் உள்ள இருப்பாங்க அப்படின்னு தான் இந்த பொண்ணு லாக் பண்ணியிருப்பான். ஆனா உள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. உள்ள வந்தவங்க ஒரு ஷூ உடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் பிரிண்ட்டை பார்க்க ஹீரோயின் அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. உள்ள லாக் ஆனதுனால ரொம்ப குளிருது. ஹீரோனுடைய கோட்டை கட்டி ஹீரோயினுக்கு கொடுக்க கரெக்டா நம்ம ரியா வந்து ஆட்களை கூட்டு வந்து கதவை திறந்து விட்டாரா. ரியா வந்துட்டு மாஸ் பொண்ணு தான் கதவை சாத்திட்டாலாம், இந்த மாதிரி சாரிப்பா உங்ககிட்ட அவ சாரி கேட்க சொன்னான்னு சொல்ல, ஹீரோயினுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோட்டை கட்டி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிட. இப்ப வந்து மாஸ் பொண்ணுடைய அப்பா அடிச்சது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க குழம்பி போய் நின்னுட்டு இருக்கான். சோ இப்போ ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு இந்த பாஸ்கார சோ என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட ஊரை சுத்தி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போவ. அப்பதான் நம்ம இவரை பாக்குறாங்க மேனேஜரை. இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய இருக்குது போல இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகுறாங்க, எப்படி இவனுடைய லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயினும் அந்த பாஸும் எங்க வந்திருக்காங்கன்னா, ஹீரோ சின்ன வயசுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டரை பத்தி ஏரியதுல இருந்து காப்பாத்தினான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த தியேட்டருக்கு தான் நம்ம ஹீரோயினும் பாஸும் வராங்க. ஹீரோயினுக்கு இங்க வந்தவொடனே நம்ம ஹீரோடைய நினைப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. சோ நம்ம ஹீரோயினுமே லைட்டா கண் கலங்கி இருக்க, இது அந்த பாஸ் பாத்துறான். இப்ப இந்த பாஸ் புரிஞ்சுக்கிறான், ஓகே மறுபடியும் ஹீரோயின் ஹீரோ கையில போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, நீ இந்த ப்ராஜெக்ட பாத்துக்கிட்டதெல்லாம் போதும், நீ ஊருக்கு போய் இந்த விஷயத்த நானே பார்த்துட்டு வந்துடுறேன், யார் அந்த மாஸ் பொண்ணுடைய அப்பாவை அடிச்சது எல்லாத்தையுமே இந்த கேஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. மறுபடியும் நான் உன்னோட செக்ரட்டரியா தான் இருக்கணுமா, எனக்கு மேனேஜர் பதவி வேணும், கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை நான் முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்ல, சரி ஓகே உனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறேன், நீ அந்த 5 நாள்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்காரன் ஹீரோயின் கிட்ட சொல்ல, இந்த விஷயத்தை பத்தி நம்ம ரியா வந்துட்டு ஹீரோ கிட்டயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல, ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கலனா அவளுக்கு மேனேஜர் பதவி கிடைக்காதா, ஐயோ இப்ப நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, அதாவது இந்த ஃபுட் ஃபேக்டரியில நான் வந்துட்டு ஷேர்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன், என்னுடைய ஷேர்ஸை வச்சு நீ இந்த கம்பெனியோடய வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பாரு, இந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு நீ முடி, எனக்கு அதுதான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய வந்துட்டு கம்பெனியோடைய ஷேர்ஸ் எல்லாத்துக்கையும் வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடுப்பாவறாங்க, ஏடா இத்தனை நாள் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம், பிசினஸை பார்த்துட்டு இருந்தோம், நீ ஹீரோயின் வந்தவொடனே ஹீரோயின் பக்கமா போறேன்னா அப்போ உனக்கு ஹீரோயின் வேணுமா நாங்க வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது நம்ம ரியா மாஸ் பொண்ணு அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லாருமே ஹீரோ மேல கோச்சிக்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாஸ்ட்ல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா, இதுக்கப்புறமா அவன் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்காக வந்துட. ஆனா இது அந்த பாஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எங்க மறுபடியும் ஹீரோயினை கொத்திட்டு போயிடுவானு சொல்லிட்டு இந்த பாஸுக்கு டென்ஷனா இருக்குது. இதனால அந்த CEO இருக்கார் இல்லையா, அவர் கூட இந்த பாஸ் வந்துட்டு கை கோத்துக்கிறாங்க. ஹீரோயினையும் ஹீரோவையும் பிரிக்கிறதுக்காக இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க. ஃபைனல் பார்ட்ல நடக்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.